நம்ம கொடுக்குற சுற்றுச்சூழல் கன்சர்னோட தேர்தல் அறிக்கையை தயார் பண்ற கட்சிகள், அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், இப்ப எதிர்கட்சியா இருக்கிற கட்சிகளா இருக்கட்டும், அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செயல்படுத்துற திட்டங்கள் எல்லாமே ஒரு மிட்டிகேஷன் பிளானா தான் இருக்கு. நம்ம மரத்தை வெட்டிட்டு ரோடு போடுறோம். ரோடு போட்டதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்றோம், அங்க ஒரு சிக்னல் வச்சு நிக்கும் போது அங்க நிக்க முடியல, வெயிலுக்கு நிக்க முடியல, பந்தல் போட்டு கொடுக்கும் இல்லையா? ஆமா ஆமா, இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மனில ஒரு திங்க் டேங்க் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலக அளவுல வந்து நாடுகள் எவ்வளவு பாதிக்கப்படுது காலநிலை மாற்றத்துலன்னு ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க. அதுல இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே 6வது மிக அதிக பாதிப்புக்கு உள்ளா இருக்கிற ஒரு நாடா இருக்கு கடந்த 30 வருஷத்துல சொல்றேன். இப்போ இப்படிப்பட்ட நிலைமையில வந்து நம்ம நேஷனல் பட்ஜெட், யூனியன் பட்ஜெட்ல பாக்குறீங்க அப்படின்னா, அவங்க வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக தனிப்பட்ட ஒரு பட்ஜெட்டே ஒதுக்கல. வெப்பத்தை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, கொடும் வெப்பம் உருவாகுதுன்னு பேசியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அண்ணா சொன்ன மாதிரி பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து வெளியேறி இருக்காங்க. அங்க இருக்கிற மிகப்பெரிய ஆய்வு நிலையமான NCAR இதெல்லாம் மூடி இருக்காங்க. நம்ம வந்து இப்ப தமிழ்நாட்டுல இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கான காலநிலை பிரச்சனை எப்படி இருக்கு, அதற்கான ஆய்வை இங்க நம்ம மேற்கொள்ளணும். நம்ம வந்து கொடும் வெப்பம், காலநிலை மாற்றத்தான பாதிப்பை வந்து நம்ம எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கணும். இப்போ வளர்ந்து வர பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிளைமேட் ஆங்ஸைட்டி உருவாகுது. வந்து டவுன் டு அர்த்ல ரீசெண்டா ஒரு ஸ்டடி வந்திருக்கு. 83% பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. இப்போ அவங்க இதற்கான முன்னெடுப்பு எடுத்து அவங்க ஒரு லீடர்ஸா மாறி அடுத்த சமூகம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான ஒரு புரிதலை அவங்க கொண்டு வரும். அவங்க அதற்கான ஒரு எஃபர்ட் போட வேண்டியிருக்கும், அவங்க அதற்கான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல தான் நம்ம அதிகமான எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறேன்.